ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க வந்து நம்ம அத்தனூர்ல வந்து நம்ம சொசைட்டிக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து இப்போ நாம பிள்ளையார சாமி கும்பிடுறோம். இது வந்து தைப்பூச அவசரம். இது வந்து 2 வருஷமா கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் தான் நாங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி கும்பிடுறது, என்ன ஏதுங்கிறத வந்து போன வருஷம் கும்பிட்டுங்கிட்டே நேரடியா கேட்கலாம் வாங்க. நீங்க பேர் தான் எடுத்துருக்கனே. நீங்க பேர் தான் ஜமுனா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் முன்ன இருந்து கும்பிடுறாங்க. நீங்கள கேட்கலாம் வாங்க. சொல்லிருங்கப்பா, வணக்கம் சொல்லிருங்க. வணக்கம்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து எங்க தெருவில் வந்து நாங்க நிலா பிள்ளையார் கும்பிடுறோம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 ஃபேமிலி இருக்கோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 11 நாள் இல்ல 7 நாள் 9 நாள் கணக்கு வச்சு இது கும்பிடுவோம். இது வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா விநாயகருக்கு இந்த வழிபாடு. சாணியில பிள்ளையார் பிடிச்சி இந்த மாதிரி 9 செங்கல் 11 செங்கல் இல்ல 9 செங்கல் வச்சு சாமிக்கு சின்னதா வீடு மாதிரி கட்டி அதுல வந்து சாணியில மாட்டு சாணத்துல வந்து பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கு, இதுக்கு 2 விளக்கு, அது பிள்ளையாருக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்து நாங்க வீட்டுல இருந்து எச்சிப்படாத சமைச்சு கொண்டுட்டு வந்து பிள்ளையாருக்கு படைச்சி பூஜை பண்ணி பிள்ளையாருக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வயசுக்கு வராத பிள்ளைய போட்டு நாங்க பூஜை பண்ண சொல்லி வழிபடுவோம். 11 நாளைக்கு இது வழிபடுவோம். அப்புறம் பிள்ளையாருக்கு வந்து நாங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர உணவு வந்து பக்கத்துல சின்னதா ஒரு குழி ஒண்ணு தோண்டி அதுக்கு ஒரு பக்கத்துல அகல் விளக்கு 2 வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுல வந்து சாப்பாட்டை அதுல போட்டு நாய், காக்கா, குருவி இதெல்லாம் சாப்பிடாத மாதிரிக்கு நாங்க போட்டு மூடி வச்சிருவோம். 11 நாளைக்கு தொடர்ந்து இது மாதிரி பண்ணுவோம். அதுல வந்து பூசம் வந்து 9வது நாளோ இல்ல 7வது நாளோ கணக்கு வச்சு பூசம் தைப்பூசம் அன்னைக்கு செய்வோம். அந்த அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். மாவிளக்கு படைப்போம். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப சிறப்பா செய்வோம். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாலை போட்டு கலசம் ரெடி பண்ணி அதுல தீர்த்தம் எடுத்துட்டு வந்து கலசத்தை வச்சு ஊரை சுத்தி வந்து அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு ஊரை சுத்தி வந்து இங்க பூஜை பண்ணா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துல கல்யாணம் நடக்கும். அதுலதான் வேண்டுனது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இது பாரம்பரியமா பெரியவங்க எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தது. இப்ப நாங்க 2 வருஷமா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஊர்ல. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இது 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்குது. நல்லபடியா கும்பிட்டுட்டு இருக்கோம். எங்க தெருவுல நாங்க ஒரு 10 ஃபேமிலி எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்ப புதுசா ஒரு 2, 3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்க எல்லாரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் புடவையில எடுத்து கட்டிக்கிட்டு பூசத்தன்னைக்கு மாவிளக்கெல்லாம் படைச்சி கொண்டாடுவோம். அப்புறம் அடுத்த நாள் பிள்ளையாருக்கு வந்துட்டு எந்த ஒரு சாப்பாடும் படைக்க மாட்டோம். அன்னைக்கு ஃபுல்லா பிள்ளையார் வந்து பட்டினி தான் இருப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து 2 மணி ஆயிடும். நடு உச்சிக்கு நிலா வந்ததுக்கு அப்புறமேட்டு பிள்ளையாருக்கு நேரா நிலா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையார் தான் வைப்போம். பிள்ளையார் நடு உச்சிக்கு நிலா வந்ததுக்கு அப்புறமேட்டு கிணத்துல கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் பிடிச்ச பிள்ளையார கிணத்துல கரைப்போம். அது வந்து 2, 3 மணி வரைக்கும் இங்கேயே இருப்போம். விடிய விடிய எல்லாரும் இங்க ஜாலியா கொண்டாடுவோம். இதுதான் நிலா பிள்ளையாரோட விசேஷம். வணக்கம். இதுதான்